إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய 7வது நோன்பை திறந்துவிட்டு ஒரு சுருக்கமான நேரத்தில் இந்த ரமலானுடன் தொடர்பு படக்கூடிய சில விஷயங்களை முதாக்கரா செய்வதற்கு உட்கார்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், உலமாக்கள் அனைவருடைய வருகையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. ரமலானுடைய பிறையை கண்டுவிட்டால் அந்த ரமலானுடைய பிறை வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படித்தானே? வளர்பிறை, அந்த பிறை அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும். இதே போன்றுதான் ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய மஸ்ஜிதுகளும் எங்களுடைய சகோதரர்கள் நிரம்பி வடிவார்கள். ஆனால் ரமலானுடைய நோன்பு முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, 6வது நோன்பு இப்படி தொடராக போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிறை வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் எங்களுடைய மஸ்ஜிதுகளில், எங்களுடைய மஸ்ஜித் இந்த மீனிங் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் மஸ்ஜிதுகளில் தராவீஹ்ல கலந்து கொள்கிறார்களோ அதெல்லாம் தேய்பிறையாக பெய்து கொண்டிருக்கும். பள்ளி ஃபுல்லாக இருக்கும், ஆண்களும் பெண்களும். இடம் இருக்காது முதலாவது, 2வது நாள்ல. அது அப்படியே போக போக என்ன, சஃப்புகள் குறைந்து கொண்டே போகும். இது எங்களுடைய ஈமானுடைய பலகீனம், எங்களுடைய ஈமானுடைய பலகீனம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானை ஒரு பாக்கியமாக எடுக்கணும். இந்த ரமலான் எனக்கு கிடைத்திருக்கிறது, இதனுடைய வெளிவு என்ன, இதுல எவ்வளவு விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், எவ்வளவு விஷயங்களை நாங்க அமல் செய்யணும். ஏனென்றால் இந்த ரமலானை தந்து அல்லாஹ் மறுமையுடைய வீடு ஒன்று இருக்குது. அதுதான் என்ன, கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்க பிரகாசமாக்கி கொள்ளுங்க. கபருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கி கொள்ளுங்க. நாங்க சந்திக்கிற முதலாவது வீடே கபரு. சந்திக்கிற முதலாவது வீடு கபரு. இன்னைக்கு நாங்க டிராவல் பண்ணி வாரோம். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை யாரும் பிக்கப் பண்ணலண்டா, அதுக்குரிய ஏற்பாடு செய்யலண்டா, நாங்க எப்படி தத்தளிப்போம்?
நாங்கள் என்ன சொல்லுவோம்? நான் சொல்லிட்டு வந்தேன், ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லி, என்னை பிக்கப் பண்ண சொல்லி, ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்லி, எனக்கு ஏதாவது என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி. ஆனா பாருங்களே, செய்யல, எங்களுக்கு செய்யல. அவர் எதிர்பார்த்தது இவருக்கு கிடைக்கல. அது கொஞ்ச நாளையில் அப்படியே என்ன மறந்து வைத்திரும். ஆனா கபருடைய வாழ்க்கை அது நாங்க அதுக்குள்ள கொண்டு வச்சோம்டா அதுதான் எங்கட வீடு. அது எவ்வளவு காலம்? அல்லாஹ் ஆலம் பிமுராதிஹி பிதாலிக. ஹஷ்ருடைய அந்த நாள் வரும் வரைக்கும் அதுக்காக நாங்க இருக்க போறோம். கொஞ்சம் கண்ணை பொத்திட்டு யோசிச்சு பாருங்க. அடிக்கடி நான் சொல்றேன், முஹாசபத்து நஃப்ஸ் செஞ்சு பார்க்கணும். எங்களை தன்னைத்தானே என்ன நாங்க சுய விசாரணை செய்யணும். என்னுடைய ரூஹ் பிரிக்கப்பட்டால், நான் மௌத்தாகினால் அந்த 6 அடி கபரில் தான் கொண்டு வைப்பாங்க. எங்கட நாட்டில் சரி 2 பேர் இறங்குவாங்க. ஏன்னா யூரோப் இங்க போன நாடுகள்ல என்ன யாரும் இறங்குற இல்லை, இறங்க மாட்டாங்க. இங்க அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தாரான். எனக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த ரமலான சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். நீங்க கொஞ்சம் என்ன இந்த ரமலானுடைய வெளிவை விளங்குங்க. இந்த ரமலானோட தொடர்புபட்ட அமல்களை நீங்க படியுங்க. ரமலானோட தொடர்புபட்ட அந்த அமல்களை படிச்சு அதை உங்களோட லைஃப்ல நீங்க கொண்டு வாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். எங்களுடைய இந்த ரமலானை நாங்க சரியாக பயன்படுத்தவில்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனை போல ஒரு நஷ்டவாளி, அவனை போல ஒரு மூதேவி உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆமீன் சொன்ன ஹதீஸ். 3 விடயங்களை முன் வச்சு துஆ கேட்கப்பட்டது. அதுல ஒரு விடயம்தான், யாரு ரமலானுடைய மாதத்தை அடைந்து தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் தௌபா செய்து மீளலையோ அவர் நாசம் அடைகிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானோட தொடர்புபட்ட அமல் தான் தொழுகை. தொழுகையை பத்தி நாங்க நிறைய படிக்க இருக்குது. தொழுகை 5 நேர தொழுகை, அதிலையும் இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை, முன்பின் சுன்னா, இவைகள் எல்லாம் நாங்கள் படிக்கணும். தொழுகை மிக முக்கியமானது. நேரம் வரக்குள்ள சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். 2வது நோன்பு. இந்த மாதத்தில் உதுறுகள், நோயாளிகள், தீராத நோய், அதே போல நோன்பு பிடிக்க இயலாதவர்கள், அவர்களை தவிர அத்துணை பேரும்டா பருவ வயதை அடைஞ்ச என்ன நோன்பு கட்டாயம் பிடிக்கப்பட கூடியவர்கள் அந்த ரமலானை வீணாக்க கூடாது, பிடிக்கணும். சதகா இந்த ரமலானோட சம்பந்தப்பட்டது. அப்ப தொழுகை, நோன்பு, சதகா, அடுத்தது அல்லாஹ் இந்த ரமலானோட தொடர்பு படுத்திய மிக 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 முக்கியமான அமல் தான் குர்ஆன். இந்த ரமலான அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அல்லாஹ் சொல்றதே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்.
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில் தான் அந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டுச்சு. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டுச்சு. இந்த ரமலான்ல நாங்க 2 வகையான தியாகம் செய்கிறோம். 2 வகையான. ஒன்று, பகல் காலங்களில் நாங்க பசியுடன் இருக்கிறோம். அந்த பசியோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அந்த பசியோட இருக்கிறதுக்கு நாங்க அல்லாஹ் நிறைய கூலியை வச்சிருக்கிறான். ஆனா அந்த பசியோட இருந்து அந்த நோம்ப அந்த சௌம நாங்க சரியாக பயன்படுத்தலண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோம்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர அவர்களுக்கு வேற எந்த ஒரு பலனும் இல்லை. சும்மா அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிடாம இருந்தது வேஸ்ட். நோன்பு பிடிச்சும் பலனை இழந்தவர்கள். அது என்னென்ன காரணத்தால் இழக்கிறாங்க என்பதை எல்லாம் நாங்கள் நேரம் வந்தா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். புறம் பேசி, மினிசுங்கே ஓப்பதூப்ப, அடுத்தாக்களை பத்தி குறை பேசி, சில பேருக்கு வாழ்க்கை அப்படித்தான் போகுது. ஆனா நோன்பு தேவையில்லாத தர்க்கம், தேவையில்லாத முஜாதலா, யாராவது ஆர்கியூமெண்ட் பண்ண வந்தாலே நபி அவங்க என்ன சொன்னாங்க, இன்னி சாயிமுன்னு சொல்லுங்க, நான் ஒரு நோம்பாளி, என்ன நோம்ப நான் பாதுகாக்கணும். எத்தனையோ பேர் பசித்திருக்கிறார்கள், தாகித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோம்பில் எந்த பிரயோஜனம் இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கம் மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி, எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் விழித்திருப்பதை தவிர வேற எந்த ஒரு லாபமும் இல்லை அவங்களுக்கு. இரவையில் நிறைய மக்கள் விழித்திருக்கிறார்கள். நிறைய பேர் காலத்தை வீணாக்குறார்கள். இரவையில் நின்று வணங்க வேண்டிய நேரத்தில் இரவை ஹயாத்தாக்க கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அல்லாஹ் அதை வீணாக்குறாங்க. எங்களுக்கு ஒரு தராவீஹுடைய தொழுகை, ஒரு கியாமுல் லைல் ஒன்று தப்பிச்சின்னா அது எங்கட லைஃப்ல திரும்பி வராது. எங்கட வாழ்க்கையில அது திரும்ப கிடைக்காது. தப்பி போனது தப்பி போச்சு, ரிட்டர்ன் கிடைக்காது. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப 2வது தியாகம் தான் இரவையில நின்று விழித்து வழங்குறோம். இது 2 தியாகம் நாங்க செய்யறோம். இந்த தியாகத்துக்கு மத்தியில தான் நாங்க என்ன செய்யணும், குர்ஆனுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். திலாவத்துல் குர்ஆன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமல். இந்த நோம்போட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அமல் இருக்கும்டா அது குர்ஆன் தான். குர்ஆனை பாருங்க, அதுல பேசிக்ல இருந்து பாருங்க. குர்ஆன் எங்க இருந்துச்சு? அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் சொல்லக்கூடிய அந்த பலகையில இருந்து, அங்கிருந்து அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில கத்ருடைய இரவில் அல்லாஹ் இறக்கினான். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து எழுதப்பட்டு இருந்து அங்க இருந்து அல்லாஹ் கட்டம் கட்டமாக குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனை கொண்டு வந்தது யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால மலாயிகா மார்கள்ல சிறந்தவரா மாறினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த குர்ஆனை கொண்டு வந்தார். அந்த குர்ஆனை கொண்டு வந்த மாதம் ரமலானுடைய மாதம். 11